அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி ஹோம்மேட் செர்லாக் செய்ய போகிறோம். இது 6 மாத குழந்தைக்கு மேலேருந்து கொடுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, நல்லா அகலமான பாத்திரமாக. அதில் 1 கப் அரிசி சேர்த்துருக்கேன். இந்த அரிசி பார்த்திங்கன்னா புழுங்க அரிசி. சாப்பாடு அரிசியை குழந்தைங்களுக்கு கொடுங்க. நம்ம பாஸ்மதியோ பச்சரிசியோ இப்போதைக்கு சேர்க்க வேணாம். கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க, முகுந்தால். பருப்பு வகைகள் நிறையா சேர்த்துக்கோங்க. பிள்ளைங்களுக்கு வெயிட் உங்களுக்கு நல்லா போடும். இப்போ அதோடு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் உளுந்து சேர்த்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு. நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது கூட இப்போ கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி ஹோம்மேட் செர்லாக் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பேக்டு ஐட்டம்ஸை முடிஞ்ச அளவு தவிர்க்க பாருங்கள். இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு இது சேர்க்க போகிறோம், கேஷ்யூ நட்ஸ். நான் இன்றைக்கி கேஷ்யூவும் ஆல்மண்டும் எடுத்திருக்கேன், பாதாமும் முந்திரியும். அடுத்து நான் பாதாம் சேர்க்க போகிறேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவு அதுவும். இப்போது இதை நல்லா நீங்கள் அலசி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி அலச போகிறோம். இது எந்த அளவுக்கு நீங்கள் அலசுறீங்கன்னா நல்லா ஒரு 5-6 தடவைக்கு மேலேயாவது நீங்கள் இந்த அலசிடணும். ஏன்னா அரிசி நீங்கள் இப்போ களைஞ்சு தான் நம்ம சாப்பாடுக்கெலாம் போடுவோம். அந்த மாதிரி பாருங்கள், அந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ கலங்களாக இருக்குன்னு. நம்ம குழந்தைங்களுக்குன்னு செய்கிறப்ப ரொம்பவே கேர்ஃபுல்லாகவும் நிதானமாகவும் பண்ணணும். ஸோ நல்லா இந்த மாதிரி கையில் எடுத்து இப்படி பாருங்கள், இப்படி தேய்ச்சி அலசிக்கோங்க. நல்லா அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் இறங்கிடும். தண்ணியோட கலரே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு 5-6 தடவைக்கு மேலே அலசி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி உங்களுக்கு கிளியராக கிடைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் அலசி எடுத்துக்கோங்க. இது டைம் நீங்கள் கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இந்த தண்ணியை நம்ம அலசிட்டு திருப்பி தண்ணியில் நம்ம ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏர்லி மார்னிங்கே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சன்னில் தான் காய வைக்க போகிறோம், வெயிலில் தான் காய வைக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் ஈவினிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிலில் காய வைக்க முடியாது. வெயிலில் காய வச்சா மட்டும்தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் காலையில் வெள்ளனமாக செஞ்சிட்டிங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஊறினக்கப்புறம் நீங்கள் வெயிலில் காய வைக்க கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி அலசிக்கோங்க. இப்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் போட நான் மறந்துட்டேன். வெரி சாரி. இதை நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசி பயர் சேர்த்துக்கோங்க. வேக வைக்காமல் நார்மலாக பாசி பயிருக்குல அதுதான். இப்போ அதை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தண்ணியை வடிகட்டிடலாம். நம்ம அலசியாச்சு, பார்க்கவே நல்லா கிளியராக இருக்குல்ல. இப்போ இதில் அகெயின் இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இப்போ நம்ம இதை 5 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி நல்லா கிளியராக இருக்குது. இதை மூடி போட்டு ஓரமாக வச்சுருங்க. ஒரு 5 ஹவர்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இது 1 டைம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 மந்த் வரைக்கும் தாராளமாக இருக்கும். நீங்கள் இதை மார்னிங் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா பருப்பெல்லாம் சேர்த்தனால நம்ம மார்னிங் மட்டும் இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ 5 ஹவர்ஸ் ஆச்சு. 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். நல்லா 5 மணி நேரம் ஊறினால பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பாதி வெந்துருச்சு. அதாவது நம்ம அமுக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நசுங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு காட்டனான சுத்தமான ஒரு துணியில் நல்லா பரப்பி வெயிலில் காய வைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியோட காய வச்சிங்கனாலும் கெட்டு போயிடும். ஸோ ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா ட்ரையாக காய வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல பொறுன்னு ஆகிடும். காஞ்சோடனே அது நல்லா கிறிஸ்பினஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். காயறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாச்சும் டைம் எடுக்கும். இப்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், அது நல்லா காஞ்சிருச்சுன்னா. இப்போ அதை எடுத்து நம்ம கடாயில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கோங்க. ஒரு ரொம்ப நேரம் வேணாங்க, ஒரு 3 நிமிஷம் போதும். நல்லா எல்லாமே வெடிக்கிற சத்தம் கேட்கும் உங்களுக்கு, அந்த அரிசி பொறுன்னு. அந்த சத்தம் கேட்குறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதோட நீங்கள் செய்கிறப்ப சர்க்கரை இல்லாட்டி எந்த தேன் அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். இனிப்புக்காக தான். இனிப்பே இல்லாமல் சும்மா கொடுத்தாலும் நல்லா வாசமாக இருக்கும். இதில் முக்கியமாக பருப்பு சேர்த்துருக்கனால மார்னிங்கே கொடுங்க, ஆஃப்டர்நூன் கொடுக்கலாம். பட் ஈவினிங்கோ நைட்டோ கொடுக்க வேணாம். ஏன்னா பருப்பு போட்டிருக்கனால செமிக்காது. ஆறுனக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க.
கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா திருப்பி சலிச்சு அரைச்சிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு 1/2 கப் தண்ணியில் வந்து சேர்த்து காய்ச்சிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுங்க.